நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்கிட்ட உத்தரவாதம் வேணும்னு கேட்டீங்கல்ல, அது என்கிட்ட இருக்குமா? என் நம்பிக்கை தான் உங்க உத்தரவாதம். சந்தியாவோட கனவுக்கு உத்தரவாதம் கேட்டீங்கல்ல, உத்தரவாதம் எங்க இருக்கு சூர்யா? உன்னோட 2 கையும் இப்ப காலியா தானே இருக்கு. கொஞ்சம் இருங்கம்மா. சந்தியா, இங்க பாருங்க. உடைஞ்சு போனது 2 பானையை பத்தி யோசிக்காதீங்க. இருக்கிற ஒரு பானை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிங்க. இப்போ உங்க நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்க சந்தியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்தியா. உங்க பிறந்த நாளைக்குள்ள நிச்சயமா அந்த 3வது பானை உடையாது. அந்த 3வது பானையை உடையாம பத்திரமா பார்த்துக்கலாம். இதுக்கு மேல எந்த தவறும் நடக்காம பார்த்துக்கணும். என்னோட விருப்பம் என்னன்னா, உங்க பிறந்தநாள் அன்னைக்கு உங்க கனவு நிச்சயமா நிறைவேறும் சந்தியா. அம்மா, இது சந்தியாவுக்கு உங்களுக்கு நடக்கிற சவால் மிச்சம் இருக்கிற பானை தான். என்னோட உத்தரவாதம் இதுதான். என்னம்மா? இங்க பாரா தம்பி, உங்க அம்மா உன்னை இப்படி மாத்திட்டாளே. காபி தனியா நீ மட்டும் காஃபி குடிக்கிற? என்கிட்டயும் கொஞ்சம் குடுன்னு சொல்றாங்க. எங்க இப்பவே நாம எல்லா ஏற்பாட்டையும் செய்யணும். ஏன்னா நம்ம ஃளைட்ல கூட போவோம்ல. இதப்படி நீங்க நான் அப்புறம் நம்மளோட கண்ண எங்க போனாலும் ஃளைட்லயே போவோம், ஃளைட்லயே வருவோம். அதுக்கு டைரக்டர் சார் சீன் சொல்றதுக்கு இங்க வராரு. அப்படியா? அப்படின்னா அவரு என்னோட கண்ணுன்னு அவர் அந்த சீனை பத்தி என்னோட பொண்ணு ராதாக்கும் சொல்லி கொடுப்பாரா? ஐயோ மீனாட்சி, 4 மாச குழந்தைக்கு என்னத்த சொல்லுவாரு? பரவாயில்ல, நீங்க விடுங்க. எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்குவேங்க. நாளைக்கே எனக்கு அதெல்லாம் பயன்படும்ல. இவ தெரிந்த மாட்டா. தம்பி இல்லங்கப்பா. ஏய், முதல்ல நீ பேபியை தூக்கிக்க. கொடுங்க. போமா போமா போமா, அங்கிள் கிட்ட அழக்கூடாது. அட, இவ யூரின் போயிட்டா, என்ன பண்றது? குழந்தைக்கு நீங்க டைப்பர் போட்டு விடலையா? இல்ல, அது வந்து தம்பி, அது வந்து என்னன்னா, முதல்ல நான் வந்து
டைப்பர் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நீங்க புது ட்ரெஸ் கொடுத்தீங்கல்ல, அதுல அது இல்லாம இருந்துச்சு. அதான் நான் போட்டு விடல. பரவாயில்ல விடுங்க, நான் போட்டு விட சொல்றேன். தேவயானி, குழந்தைக்கு உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி டைப்பரும் போடுங்க. ஓகே சார். ஐயோ, ஒருவேளை இவ கண்ணனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டானே, அதுக்கப்புறம் நான் சொன்ன போய் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே. இருங்க இருங்க இருங்க, நான் தான் இந்த பெண் குழந்தையோட அம்மா. அதனால நானே இவளுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுறேன். கொடுங்க. இல்ல மேடம், பரவாயில்ல விடுங்க. இதான் என் வேலை, நானே ட்ரெஸ் மாத்தி விடுறேன். ஐயோ, அத நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இப்ப என்னங்க பண்றது? நீ இந்த கடைசி பானையை தான் எனக்கு உத்தரவாதமா கொடுக்க போறியா? உனக்கே நல்லா தெரியும், நான் சந்தியாவுக்கு கொடுத்த சவால்கள்ல இந்த கடைசி பானை மட்டும்தான் இப்போதைக்கு இங்க மிச்சம் இருக்கு. இந்த கடைசி பானைய எதுக்கு நீ உத்தரவாதமா கொடுக்கற? ஆமாம்மா, எனக்கு நிச்சயமா தெரியுமா, சந்தியாவுக்கு நீங்க கொடுத்திருக்க சவால்ல இதான் கடைசி பானைன்னு தெரியும். இந்த பானை உடைஞ்சு போச்சுன்னா சந்தியா போலீஸ் ஆகணுங்கிற அவங்களோட கனவு நிலவர மேல போயிடுமா? ஆனா இப்போ சந்தியாவுக்கு வெற்றியோ தோல்வியோ, அது என்னோட வெற்றி தோல்வியை கருதப்படும். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியுமா, இந்த பானை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பானை ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்கிட்ட இப்போதைக்கு விலை உயர்ந்த பொருள் வேற எதுவும் இல்லைம்மா. என்னோட உத்தரவாதம் இதை நீங்க தைரியமா ஏத்துக்கலாமா? இந்தாங்க, இது பிடிங்க. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி இந்த பானைய ஒரு உத்தரவாதமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒருவேளை உன் பொண்டாட்டி சந்தியா இந்த போட்டியில தோத்துட்டான்னா இந்த பானை மட்டும் இல்ல சூர்யா, சந்தியாவோட கனவையும் நான் இதோட சேர்த்து உடைச்சிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், நீங்க என்கிட்ட பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்பயும் உங்க தப்ப நீங்க ஒத்துக்கல. இதுல பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? குழந்தைய கிட்ட கொடுங்க, கொடுங்க. நீங்க எங்களோட விருந்தாளிங்க, இங்க ஷூட்டிங் பண்ணோங்கிறதுக்காக வந்தீங்கல்ல, அதனால போனா போது உங்களுக்கு உதவி பண்ணலாமே நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க விலைவாசியில என்னோட ஆண் குழந்தைய நான் பெண் குழந்தைய மாத்தி உங்களுக்காக கொடுத்திருக்கேன். நீங்க கொடுக்க போற 50,000 ரூபாய்க்காக யாராவது இதெல்லாம் செய்வாங்களா? என்ன பார்த்து பொய் பேசுறீங்கன்னு சொல்றீங்க? பெண் குழந்தைக்கு நீங்க கொடுக்கிற பணத்துல உங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும், புரியுதா? மேடம், நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க? ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எங்க இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சமமா தான் மதிப்போம். கேட்டுக்கோ மேடம், எங்க ஷூட்டிங்க்கு பெண் குழந்தை தான் வேணும். அதனால உங்க குழந்தையோட எங்களால வேலை பார்க்க முடியாது. இது மட்டும் எங்க சாருக்கு தெரிஞ்சது, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு எங்களையும் வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. எப்படி பார்த்தாலும் உங்களை வேலையை விட்டு தூக்க போறதுன்னு உண்மைதான், புரியுதா? ஏன்னா இன்னும் உங்களுக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் பொய் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பொய் சொன்னா நீங்களும் உங்களோட வேலையை காப்பாத்திக்கலாம்ல. இந்தாங்க, இவனையே வச்சு நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க. என் பொண்ண பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பெண் குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த தடவை எந்த ஏமாத்த வேலையும் இல்ல. அவ உண்மையிலே பெண் குழந்தை தான். மேம், நாங்க இந்த ஷூட்டிங்காக ஒரு பெண் குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கோம். தயவு செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துறேன்.
நானே இந்த ஃப்ராக்கை வச்சு என் பிள்ளைக்கு வரப்போற மனைவிக்கு போட்டு அழகா பார்க்க போறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த பொண்ணு யாருன்னு நானும் பார்க்கணும். ஒருவேளை அழுமூஞ்சா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்லவே இல்ல மேடம், ரொம்ப அழகான குழந்தை. நாங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை தர போறீங்களா இல்ல அப்புறம்? இந்தங்க தேவயானி, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்தி கூட்டிட்டு வா. சரியா? ஏய் வாப்பலாம். ஏன் முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்க? எல்லாமே உன்னாலதான். ஆண் குழந்தைய பொன் குழந்தைன்னு பொய் சொல்றியா? 4 பேருக்கு நடுவுல மானமே போச்சு. என்னங்க, அந்த பொன் குழந்தை யாருன்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு வரமாட்டேங்க. என்னோட கனவையும் என்னோட கண்ணனோட கனவையும் அவதானே உடைச்சான். என்ன தேவையில்லாம பேச்சு வாங்க வச்சுட்டாங்க. காலையில இருந்து தேவையில்லாம உங்க அம்மா தான் என் புள்ள மேல என் மேல கண்ணு வச்சுட்டே இருந்தாங்க. எங்க அம்மாவை பத்தி நீ பேசாத, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு விஷயத்தை உறுதியா சொல்றேம்மா, இந்த போட்டியில ஜெயிக்கிறது நிச்சயமா சந்தியாவா தான் இருக்கும். இந்த போட்டியில மட்டும் இல்லம்மா, சந்தியா பெரிய ஐபிஎஸ் ஆபீசராகவும் ஆவாங்க. இது அவ புருஷனோட நம்பிக்கை. இந்தாங்க உங்க உத்தரவாதம். கண்ணா சூர்யா, நீ சொல்றது உண்மைதான்ப்பா. சந்தியா மருமக நிச்சயமா அந்த போட்டியில ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ புத்திசாலிங்கிறதுக்காக இல்ல, அவ புருஷன் நீ அவ மேல வச்சிருக்க நம்பிக்கையால அவ ஜெயிப்பா. கண்ணா சூர்யா, நம்பிக்கையோட பலம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அது துணையா இருந்தா எதையும் செய்யலாம். இது என்ன பெரிய விஷயமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சிங்கப்பூர் போட்டிக்காக நாம போயிருந்தப்போ சூர்யா அந்த போட்டியில ஜெயிப்பான்னு எனக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா சந்தியா மருமக தான் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தா அந்த விஷயத்துல. முதல்ல அந்த போட்டியில போய் கலந்துக்கிறணும்னு சொன்னதும் எல்லாரும் சூர்யாவை பார்த்து சிரிச்சிங்கல்ல. சூர்யாவுக்கே அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனா சந்தியா மருமகளோட நம்பிக்கை தான் அவளோட துணையும் சூர்யாவை ஜெயிக்க வச்சது. கடைசியில எப்படியோ இவன் சந்தியா மருமகளோட நம்பிக்கையால ஜெயிச்சிட்டான். இந்த நிமிஷம் கூட சூர்யாவுக்கு சந்தியா மேல இருக்கிற நம்பிக்கையால நான் உறுதியா சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் அந்த போட்டியில நிச்சயமா சந்தியா ஜெயிப்பா. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருக்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தி வந்தாலும் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் நண்பர்கள் மாதிரி இருக்கும் போது எந்த பிரச்சனை இல்லாம அவங்க 2 பேருமே எல்லாத்தையும் சமாளிச்சே தீர்வாங்க. அப்புறம் எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு, வெற்றி கண்டிப்பா சந்தியா மருமகளுக்கு இருக்கு. ரோல் கேமரா ஆக்ஷன். தாய்மாங்கிற உணர்வை பத்தி என்னால வார்த்தைகள்ல சொல்லவே முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட பொண்ணு என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. மீனா, இவ பெரியம்மாவோட பேத்தி தானே? பரவாயில்லையே, இவ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. ஆண் குழந்தையா இருந்தானே பெண் குழந்தையா இருந்தானே, என்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நான் அனுபவிச்ச சந்தோஷங்கள் எல்லாம் திரும்பவும் என் பொண்ணு எனக்கு கொடுத்திருக்கா. என் பொண்ணு பார்க்கும்போது என்னோட கடந்த காலம் என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. எப்ப நம்ம நாட்டுல இருக்கிறவங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரா மரியாதை கொடுப்பாங்கன்னு தெரியல. ஒரு பொண்ணு இல்லாம ஒரு குடும்பம் முழுமை அடையாதுங்கிறது உண்மை. இந்த உண்மையை எல்லாரும் ஏத்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனா பெண்கள் இல்லாம குடும்பம் முழுமை அடையாது. மீனாட்சி, அவங்க சொன்னது உண்மை இல்ல. பொன் குழந்தைங்க ஆண் குழந்தைங்களை விட எதுலயும் குறைஞ்சவங்க இல்ல. பெரியத்தையோட பேத்திய பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கடவுள் எனக்கும்
பெரியம்மாவோட பேத்தி மாதிரியே எனக்கும் ஒரு அழகான பொன் குழந்தையை கொடுத்துருக்கலாம். குடுமா குடுமா, என் பேத்திய குடுமா. என்னடா செல்லம், அழக்கூடாது. இங்க பாரு. உண்மையிலே உங்க பேத்தி ரொம்ப அழகா இருக்கா மேடம். அதுவும் கேமராவுக்கு முன்னாடி வந்தோடனே அப்படியே அமைதியாயிட்டா. பிறவியிலே ஒரு ஆக்டர் மாதிரி இருக்கா. இப்படி ஒரு குழந்தைய தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜலகுட்டி. உங்க பேத்தி கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமானா? கண்டிப்பா, இந்தாங்க பிடிங்க, எடுத்துக்கங்க. அவ என்னோட பொண்ணு, பெரியத்தையோட பேத்தி கிடையாது. இவ மட்டும் என் கையில இருந்தா எனக்கு தான் இந்த பாராட்டு எல்லாம் கிடைச்சிருக்கும். என் பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க. நான் நிஜமாவே சொல்றேன், உங்களோட பேத்தி கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு பெரிய ஹீரோயின் ஆவா. அப்புறம் உங்களுக்கு இந்த குட்டி தேவதையோடைய பாட்டிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். ஸ்டில் அண்ணா, வா வா, நாமளும் போட்டோ எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. யார் கூட நம்ம போட்டோ எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாங்க போலாம். வாங்க. சரி சூர்யா, இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் உன்ன மாதிரியே சந்தியா தான் இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? நீ போ சூர்யா, போய் நீ சொன்ன மாதிரி டிவி வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் பேப்பருக்கும் இங்கிலீஷ் புஸ்தகத்துக்கும் ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அப்படியே ஆர்டரும் கொடுத்துட்டு வந்துரு. உன் பொண்டாட்டியோட படிப்புக்காக நீ எவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிக்கோ. இதுக்கு மேல நான் உன்னை தடுக்க மாட்டேன். நன்றிம்மா. அம்மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, பாத்தீங்களா, டிவி வாங்குறதுக்கு அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க. சந்தியா, நீங்க ஒண்ணு பாருங்க, இதுக்கப்புறம் உங்க கனவை தடுக்கிற மாதிரி எதுவுமே இங்க நடக்காது. நான் உடனே கடைக்கு போயிட்டு வரேன். சந்தியாக்கா, உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனாலதான் இவ்ளோ பாசமான ஒரு ஹஸ்பண்ட், இவ்ளோ கேரிங்கா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. பிரித்தி, கொஞ்சம் மேல வரியா? மோகன் நில்லு, கொஞ்சம் இரு. உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். நீ போ சந்தியா, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு சமையல் கட்டுல கொண்டு போய் வச்சிரு. என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி சும்மா பதற? இன்னும் நான் உன்கிட்ட எதுவும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. பயப்படாத, உன்கிட்ட நான் எந்த உத்தரவாதமும் கேட்க போறதில்ல. ஆனா நீயும் இந்த வீட்டுல பிறந்தவன் தானே, அதனால இந்த வீட்டோட சட்டத்திட்டங்களை நீயும் கடைப்பிடிச்சாகணும்.
நீ சின்ன பையன், ஆனா அதுக்காக இந்த வீட்டு சட்டத்திட்டங்களை மீற நான் அனுமதிக்க மாட்டேன். இல்ல எனக்கு புரியலமா. நான் என்ன அப்படி சட்டத்திட்டங்களை மீறிட்டேன்? நம்மளோட இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மருமகள்களும் அவங்களோட நகைகளை கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க. மத்த 2 மருமகள்களோட நகைகளும் என்கிட்ட தான் இருக்கு. ஒரே வீட்டுல நாம எல்லாரும் இருக்கும்போது சில விஷயங்களை நாம கண்டிப்பா கடைப்பிடிச்சாகணும். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த சட்டத்திட்டத்தை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்பவே கொண்டுட்டு வரத்தே. கொஞ்சம் இருமா. நகைகள் மட்டும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும்ல, அதான் உன் பிறந்த வீட்டுல உனக்கு பரிசா கொடுத்த பணம். 20-25,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேங்க்ல போட்டு வச்சிரு. அப்பதான் பிறக்க போற உங்க குழந்தைக்கு அது பயன்படும். போமா, போய் அதை எடுத்துட்டு வா.